நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பத்திரமாய் பாதுகாத்து பராமரித்து போஷித்து நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உடைய திரு சமூகத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இன்னும் சீர்படவும் உமக்குள்ளே சிறப்படவும் ஆண்டவரே உமக்கென்று இன்னும் அதிகமாய் கனிகளை கொடுத்து வாழவும் உதவித்தாரும். மீட்புரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். பாடல் எண் 159 பாடல். இதுவரை நமக்கு உதவி நம்மை நடத்தின நம்ம எபினேசராய், நல்ல எல்ரோயாய், யெகோவா ராஃபாவாய் நமக்கு இருந்து நடத்தின நம்முடைய ஆண்டவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை உணர்ந்தவர்களாய், மிகவும் பரிச்சயமான ஒரு பாடல் தான், உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு
கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக பாடலின் 142வது பாடலை நாம் பாடுவோம். நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவரால் கூடாதது இல்லை ஆகாதது என்பது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை உயர்த்தி நம் வாழ்வில் எப்போதுமே நல்லவராக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற பாடலை உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், அப்பா உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி காப்பாற்றினீர். ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகும் எல்லாம் ஆகும்,
எதுவும் இல்லை. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. உம்மாலாகும் எல்லாம் ஆகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடலின் 449வது பாடலை பாடுவோம். பாடலின் 449, பழைய பாடல் புஸ்தகத்தில் 448. குயவன் கையில் களிமண்ணாய் இருக்கிற நம்மையும் அவர் கரத்தில் அர்ப்பணித்து திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே என்று இதயத்தில் உணர்ந்தவர்களாய் ஜெப சிந்தையோடு ஜெப ஆவியோடும் இந்த பாடலை நாம் பாடப்படுவோம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தன
ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த புதிய உடன்படிக்கையின் ஜீவியத்திலையும் நம்மோடு கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்த நம்முடைய இயேசு மட்டுமாய் நமக்கு கிருபை அளித்து அவர் சத்தியத்தையும் போதித்து நம்மை அன்போடு நடத்தி தொடர்ந்து கைவிடாமல் எத்தனையோ சூழ்நிலைகளில் சோர்ந்திருந்த பொழுதும் அவர் நம்மை தூக்கி எடுத்து ஆறுதல் படுத்தி நம்மை அன்பாய் நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மீது ஆண்டவர் அவர் என்றைக்குமே மனம் விட்டு போகாதபடி எப்பொழுதுமே அவர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை முன்னேறி செல்லும்படியாகவே நடத்துகிற நல்ல ஆண்டவராய், நம்ம எப்பொழுதும் சோர்ந்து போக விடாத நல்ல ஆண்டவராய், அவர் வார்த்தையை தந்து தேற்றுகிற நல்ல ஆண்டவராய் நம்மோடு இருந்து நடத்த கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அவர் கரத்தை நினைத்து பார்த்து அவர் அன்பை எண்ணி பார்த்து எல்லோரும் ஆண்டவரை உயர்த்தி மகிழ்ந்து அவரை உயர்த்தி துதித்து ஆராதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் ஏ குட்னஸ் லார்ட். எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறீங்களே, நன்றி நன்றி. எங்களை உண்மை அன்புகிறீங்கிற எங்களுக்கோ ஆண்டவரே, எங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நீங்கள் நடத்துகிறீங்களே, இருக்காங்க. நன்றி நன்றி. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி அப்பா எங்களை குற்றங்களை எல்லாம் மன்னித்து அப்பா எங்களை ஏற்றுக்கொண்டு உடைய மகனாய் ஏற்றுக்கொண்டு எங்களை இந்த பூமியில் ராஜரீக ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக எங்களை வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மாறாத அன்பிற்காக நன்றி. உடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றி நன்றி. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவதை தவிர ஆண்டவரே வேற ஒன்றுமே எங்கள் இதயத்தில் இல்லையே. அவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சு நடத்திருக்கீங்களே, இருக்காக நன்றி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்ற பண்பு என்றும் மாறாததா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே, இருக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் आवर லைஃப் லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபோதும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதியிலையும் நன்றியிலையும் ஏறெடுப்போம். ஆண்டவருடைய பெரிதான ராஜரீக கட்டளை என்று சொல்வது கோயிங் டு ஆல் த வேர்ல்ட், உலகத்திற்கு த வேர்ல்டு அண்ட் ஆல் த நேஷன் ரெண்டும் ஒன்று தான். பல தேசங்களுக்கும் நீங்கள் சென்று நீங்கள் அவருடைய நாமத்தை அறிவியுங்கள், பிரகடனப்படுத்துங்கள் என்ற கட்டளை தான். தட் இஸ் கிங்ஸ் கமாண்ட், ஒரு ராஜரீக ஒரு கட்டளை. அது போன்ற கட்டளையை அவருடைய பிரஜலாகிய நாம், சீசலாகிய நாம், குறிப்பாய் those who want to follow the Lord closely, நெருங்கியவரை பின்பற்றுகின்ற சீசலாக இருக்க விரும்புகிறவர்கள், they will take it as their own the Lord has commanded for them own, தங்களுக்காகவே கொடுத்த கட்டளையாக இதை ஏற்றுக்கொள்வார்கள். I did like that in 1968, 68 ரட்சிக்கப்பட்டு நாட்கள் முதற்கொண்டு my heart was filled with that command. அந்த கமாண்டை வைத்து அன்றிருந்து ப்ரொபோசன் படி நான் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவித்தேன். பின்பு நான் நான் வளர்ச்சி அடைந்தேன், அதை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த குரு பல்லாண்டுகளாய் more than 56 years உள்ள இந்த பகுதியில் மை காஸ்பல் ஸ்பேன் இஸ் இன்க்ரீஸிங் மோர். ஏராளமானதை அதிகம் பெற்ற நீங்கள் அதிகம் கொடுங்கள் என்று சொல்கின்ற வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதை பலமுறை நாம் சபையிலே வலியுறுத்தியிருக்கிறோம். அதை நாம் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டவர்கள் உள்ள மக்களை நாம் இருக்கிறோம். தட்ஸ் ரைட். நம்முடைய சபையிலே 4 ஹார்ன்ஸ் அங்கே உண்டு. 4 அந்த பெரிய குழாயை வைத்திருக்கிறோம். ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை சுசேஷ அந்த கூட்டம் என்று வரும்பொழுது
ஓப்பன் இட், அதை ஓப்பன் பண்ணி எத்தனையோ நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அதை ஆர்வத்தோடு அதை செய்திகளை எல்லாம் கேட்கிறார்கள். ஃபார் அ லாங் இயர்ஸ் நம்முடைய சபையினுடைய நீண்ட வருடங்களே அதை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். கொரோனா கூட அதை நம்மை நிறுத்த முடியவில்லை. ஓப்பனிங் அந்த அதை வைத்து நாம் செய்து கொண்டு தான் இருந்தோம். ஆகவே அது போன்ற ஒரு கட்டளையை இந்த காலங்கள் மறந்து போய் சுவிசேஷ ஊழியம் என்பதையே கொஞ்சம் தளர்ந்து போனவர்களாய் மாறிவிட்ட கொடிய காலம் இது. அதுபோன்ற காலத்திலே நம்ம இதை பார்க்கும் பொழுது நாம் இரட்டிப்பான ஒரு வல்லமையும் வெற்றிப்பான அந்த வைராக்கியத்தையும் கொண்டு நோ வி வாண்ட் டு டூ த திங்ஸ் இன் த பெஸ்ட் வே, இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட மக்கள் நாம் இப்படி நாமத்திற்கு ஒரு நிந்தையாம், இது போன்ற ஒரு நிந்தையாக சுவிசேஷ ஊழியத்திற்கு தளர்ச்சியாக தன் சுகம் தன்னுடைய சொந்த வாழ்க்கை என்று உழன்று கொண்டிருக்கிற இந்த காலத்தில் சீக்கிரமாக ஆராதனை முடித்து விட வேண்டும் என்று ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோ என்பதை போல் கடை என்று முடித்துவிட்டு வீட்டிற்கு போவோம் என்று எண்ணுகின்ற ஒரு காலத்திலே ஸ்டாண்ட் ஃபார் காட், நாம் தேவனுக்காக நின்று அவருடைய பணியை மேற்கொண்டு அதை செய்வது என்று சொல்வது த லார்ட் இஸ் ப்ளீஸ், கர்த்தர் அதை மகிழ்கிறார். டு whom we serve, நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம், டு ப்ளீஸ் த லார்ட், கர்த்தரை அவரை பிரியப்படுத்துவது ஒன்று தான் நம்முடைய நோக்கமே இல்லாமல் யாதொரு நோக்கமும் நம்முடைய பெயர் புகழ் என்று எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் அங்கே இருப்பதே இல்லை. ஆகவே நீதிமொழியில் சொன்னப்பட்டதை போல் மை வேர்டு, என்னுடைய வார்த்தைகளை பிரகடனப்படுத்த ஒரு சேனை கிளம்பும் என்று அவர் சொன்னார். அதுபோல் இந்த கிதியோன் இன்டர்நேஷ்னல் என்று சொல்கிற அந்த அற்புதமான ஒரு பகுதி என்னுடைய கல்லூரி நாட்களிலேயே 1969 அந்த பியூசி படிக்கிற நாட்களிலேயே அந்த சிறிய கிதியோன் பைபிள் அங்கே கொடுப்பார்கள். அதை வாங்கி மிக பத்திரமாக வைத்து அழகுபட இருக்கும், பிரிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும், பேப்பரும் பியூட்டிஃபுல்லாக இது யூஎஸ்ஏ பிரிண்ட் அப்பொழுது வரும். நாட் நவ், இப்பொழுது யூஎஸ்ஏ பிரிண்ட் வருவதில்லை, பட் ஈவன் நவ் இட் இஸ் ஸோ குட். பட் அதனால் யூஎஸ்ஏ பிரிண்டில் வரக்கூடிய அந்த சின்ன பைபிள் வெரி ப்ரெஷியஸ். அந்த நாட்களிலிருந்தே முதல் நாள் தொடங்கி அவரை நேசித்து அவருடைய வார்த்தையும் ஈக்குவலாக நேசித்து அதை வாசித்து மகிழ்ந்து வளர்ச்சி அடைந்தவன் நான். ஆகவே அதுபோன்று இந்த கிடியோன் இன்டர்நேஷ்னலுக்கு வி ஆர் தேங்க்ஃபுல், நம் நன்றியில் இருக்கிறோம். இன்றைக்கோ நூக்கன் கார்னர் எல்லா இடங்களுக்கும் செல்கிறார்கள், ஹாஸ்பிட்டலுக்கு செல்வார்கள், சிறைச்சாலைக்கு செல்வார்கள், எனி ஒரு ஃபேமஸ் ஒரு இடமாக இருந்தால் செல்வார்கள். இந்த லேட்டஸ்ட் டைம் இந்த 5, 6, 7, 8 வருடங்களாய் எவ்வளோ துன்பங்கள் அடைந்திருக்கிறார்கள் கிடியோன் இன்டர்நேஷ்னலே. அவர்கள் அது காஸ்பிளை அவர்கள் பைபிளை இண்டஸ்ட்ரி பண்ணுவதற்கு எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வேதனைகள், அதை செய்தவர்களுக்கு எவ்வளோ துன்பங்கள், அதை செய்த கல்வி சாலைகளுக்கு எவ்வளோ துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், அதையெல்லாம் தாண்டி அவர்கள் செய்து வருகின்ற இந்த அற்புத ஊழியத்திற்கு ஹல்லேலூயா என்ற ஒரு ஆர்ப்பரிப்பை சொல்லுமா? ஹல்லேலூயா. எஸ், வி சே ஹல்லேலூயா ஃபார் ரீசன், ஒரு காரணத்திற்கு தான். தட் ஹல்லேலூயா இஸ் லார்ட் பிளஸ் திஸ் கிடியோன் இன்டர்நேஷ்னல் ஸ்டில் மோர், இன்னும் அதிகமாய் ஆசிரியத்து நம்முடைய வார்த்தையை நல்ல சேனைகளாய் புறப்பட்டு செல்கின்ற அவர்கள் குறிப்பாக இந்த மதுரை பட்டணத்திலே எங்கும் உம்முடைய வார்த்தை போவதாக என்ற ஒரு ஜெபம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்பொழுதும் நம்மத்திலே வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஜாசுவா மாதவன் அவர்களுக்காக நன்றி. அவர்கள் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை யூகேயில் இருக்கிறார்கள், இன்னொரு பிள்ளை அவர்கள் வெளியே எல்லோரும் திருமணமாகி இருக்கிறார்கள். அவர் ப்ரொஃபஸராக அங்கே நாமளை புதுக்கோட்டை அந்த வெள்ளசாமி நாடார் காலேஜிலே அவர் இருந்தார்கள். இப்பொழுதும் அவர் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஹி வில் பிரிங் த வேர்ட் ஆஃப் காட். அவரோடு சில நேரம் பேசினேன். இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங். இவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையும் தன்னுடைய டெஸ்டிமனியும் ஷேர் பண்ணுவார்கள். தேங்க்யூ. Praise God. என்னால் பேச முடியல, த்ரோட்டை ஏதோ கட்டின மாதிரி இருக்குது. இங்கே யாரோ என்னவோ கொண்டு வந்திருக்கிறீங்க போல் தெரியுது. அதனால் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, யாராவது எதுவும் பையில் வச்சுருக்கிறீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு தாங்கிட்ட மந்திரம் கேட்க வந்தவங்கள பார்த்து அந்த குறி சொல்கிற மந்திரவாதி இப்படி தான் கேட்டான். இங்கே யாரோ என்னத்தையும் கொண்டு வந்திருக்கிறீங்க, என்னால் பேச முடியல அப்படின்ட்டு.
இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி தான் எல்லோரும் பார்த்தாங்க. ஆனால் கடைசியாக அந்த மந்திரவாதி அங்கே அந்த அறையில் நுழைஞ்ச சுடலமணி மேலே ஒரு கண்ணு போச்சுது. ஏன்னா கடைசியாக வந்தது அந்த சுடலமணி தான். அந்த சுடலமணி உள்ளே நுழைஞ்ச பிறகு அது வரைக்கும் குறி சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மந்திரவாதி வாய் கட்டப்பட்டுச்சு. திடீர்னு அங்கே இருந்தது ஒரு வெற்றிடம் போல் அவன் உணர்ந்துட்டு சொன்னான், ஏய் சுடலை, நீ உள்ளே வந்த பிறகு என் தெய்வமெல்லாம் வெளியே ஓடி போச்சு, நீ என்ன வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்லி அந்த வந்திருக்கிற சுடலமணியை பார்த்து கேட்டான். சுடலமணிக்கு ஒன்றும் புரியல. என்ன இவ்வளோ காலம் நம்ம அண்ணன் தம்பியாக நம்ம பழகிட்டு இருந்தோம், இன்றைக்கி போயிட்டு நீ இப்படி திடீர்னு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் கொண்டு வரல ஐயா, நான் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த திண்ணீர்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமித்தான். இல்லை, நீ வேற என்ன வச்சுருக்கிற, எடுவோம்ப்பா, உன் பையில் என்ன வச்சுருக்கிற பாருன்ட்டு கையை விட்டு எடுத்தா இந்த புதிய ஏற்பாடு கையில் வருது. இந்த புக்குனால தான், இந்த புஸ்தகம் தான் இந்த ரூமில் இருக்கிற என் தெய்வத்தெல்லாம் வெளியே விரட்டுச்சு, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த புஸ்தகத்துக்கும் சாமி போனதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. அதனால் வெளியே போன்னு சொன்னவுடனே சுடலமணி அந்த அறையை விட்டுட்டு வெளியே வந்தான். நடந்தது என்ன அப்படின்னா, தன்னுடைய ரூம்மேட் ஒரு அண்ணா வந்து இந்த புதிய ஏற்பாடை கொடுத்தே, சுடலமணி இதை படி, ஏசப்பா அவனை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்லி ஒரு புக்கை கொடுத்துருக்கிறாரு. அவர் வரும்போது சரி வழக்கம் போல் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னபடி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மந்திரவாதிட்ட வந்து திண்ணீர் பூசிக்கிறது வழக்கம், குறி கேட்குறது வழக்கம். அப்படி வரும்போது இதையும் தூக்கி பாக்கெட்டுகளை சொருகிட்டு வந்திருக்காரு. இது என்ன புக்குன்னு இப்போ அவருக்கு ஒன்றும் புரியல. இது என்ன அண்ணா கொடுத்த புக்கில், இந்த புக்கில் என்ன இருக்கும், இவ்வளவு சாமியை விரட்டிருச்சுன்னா அப்போ இல்லை இந்த புக்கில் ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வாசிக்க ஆரம்பித்தான் சுடலைமணி. சுடலைமணி வாசிக்க 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 யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மோடு பேசும். யார் ஒருத்தர் இந்த வார்த்தையை சும்மா படிக்கணும்னு திறக்கிறாங்களோ, உண்மை என்னன்னா அந்த புக்கு அவங்கள படிச்சிடும். அவங்களுக்கு குறித்து கம்ப்ளீட்டாக ஸ்கேன் மாதிரி பண்ணி இதெல்லாம் இருக்குது இப்படி என்று அந்த வார்த்தை பேசுகிறதை நாம் பார்க்குறோம். நீங்களான அப்படித்தான் வாழ்கிறோம், வார்த்தையிலே தான் வாழுகிறோம், வார்த்தையினாலே தான் நமக்கு வாழ்வு. ஏன்னா வார்த்தையானவர் அவர். கடைசியாக சொல்லும்போதும் என் வார்த்தை தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதனால் வார்த்தையை கொண்டு நியாயந்திருக்க போகிறவர் நம் மத்தியில் இருக்கிற நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை அந்த சுடலமணியை தொட்டது. சுடலமணி தன் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்தார். இப்பொழுது சாம்சன் மணியாக மாறிவிட்டார். அல்லேலூயா. அந்த சாம்சன் மணி இப்போது சென்னை காசிமேட்டு பகுதியில் இருக்கிறார். நான் சொல்கிற எல்லா சாட்சியும் என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது. இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் யூ கேன் காண்டாக்ட் ஹிம். சரி தானே, எல்லா ஜீவனுள்ள சாட்சி உயிரோடு தான் இருக்கிறாங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போது ஏன் இந்த காசிமேட்டு சென்னைக்கு ஏன் இந்த சாம்சன் மணி சுடலைமணி சாம்சன் மணியாக மாறின இவர் ஏன் வந்தார் அப்படின்னா, இந்த சுடலைமணி பிறந்த அன்னைக்கு காலையில் பால் கொடுத்த அந்த வீட்டில் இருந்த பசுமாடு சாயங்காலம் 5 மணிக்கு செத்து போச்சு. நம்ம ஊர் வழக்கப்படி கேட்பாங்கள்ல, குழந்தை பிறந்ததையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கும் அந்த மாடு செத்து போனதுக்கும் உடனே ஜோசியக்காரனை கூப்பிட்டாங்க, ஜாதகம் எழுதுறவனை கூப்பிட்டாங்க. என் மகன் பிறந்தான், இன்றைக்கி காலையில் பிறந்தான், ஆனால் பசுமாடு காலையில் கொடுத்த பசுமாடு இப்போ செத்து போச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் உடனே சொல்லிட்டான், இந்த பையனுக்கு கண்டம் இருக்குது, இவன் வீட்டுக்கு இருந்தால் ஆகாது. என்னை கூட அப்படி சொன்னாங்க, பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. நான் எனக்கு கிறிஸ்துவ அறியாத குடும்பத்தில் பிறந்தனால எனக்கு கூட அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு நமக்காக பாவமானவர், நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். எல்லாத்தையும் புரட்டி போட்டார், எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் மாறி போகிறது. தேவன் என்ன அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவருடைய சித்தமே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறத பார்க்குறோம். அந்த சுடலைமணியினுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் அவன் எழுதி வச்சுருந்தான். இந்த பையன் இருந்தால் வீட்டுக்காகாது, நாடை கடத்திருங்க, வீட்டை விட்டு எங்கேயாவது அனுப்பிடுங்கன்னு சொன்னான். ஒரு காலகட்டத்தில் இவன் படிப்படியாக பல துர்ச்சம்பவங்கள் வீட்டில் நடந்ததுனால பெற்றோர் முடிவு எடுத்துட்டாங்க. ஜோசியக்காரன் சொன்னது சரிதான், இவன் இருந்தால் கண்டம் நமக்கு ஆகாது, கடத்திடுவோம்னு சொல்லி சென்னை பட்டணத்தில் கொண்டு விட்டுட்டு ஒரு வேலை செஞ்சு பார்த்துக்க தம்பி, மறக்காமல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மந்திரவாதிட்ட போய் திண்ணீரை பூசிக்கோ, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்த வந்தவனுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் நுழைந்தார். புதிய ஏற்பாட்டின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. அவர் வார்த்தையானவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஏறக்குறைய ஒரு 80 பேர் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க.
அவரை சேவிக்கிற ஒரு குடும்பங்களாக இந்த சாம்சன் மணி தன்னுடைய ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிடியோன் ஊழியம் அதைத்தான் செய்கிறது. சைலண்டான மினிஸ்ட்ரி, ஆனால் பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி. நானும் போக முடியாத வீட்டுக்குள்ளே இந்த புக்கு போயிடும். அது ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி மீண்டும் அவ்விடத்துக்கு திரும்பாமல் இந்த பூமியை நனைக்கிறது, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மேன், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கிடியன் மினிஸ்ட்ரி it is an association of a Christian business and a professional men. இது உலகத்தில் விஸ்கான்சின் ஸ்டேட்டில், அமெரிக்க தேசத்தில் 125 வருடங்களுக்கு முன்பாக 3 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி இன்றைக்கு 199 தேசங்களில் 109 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் 65 வருடங்களாக, ஐயா சொன்னது போல் அந்த ஏறக்குறைய 65 வருடங்களாக 25 முக்கிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இலவசமாக ஸ்கூல், காலேஜ், ஹோட்டல், மோட்டல், ஜெயில், பிரிசன், இந்த ஃபயர் ஸ்டேஷன், இந்த இடங்களிலெல்லாம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஹோட்டலில் நாங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் ரூமில். அப்படி அந்த வசனத்தை வாசித்து தற்கொலைக்கு போனவங்க மனமாற்றம் அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக சாட்சிகளும் உண்டு. இது விசேஷமாய் இந்த கிடியன் ஊழியத்தில் இதைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்கு அப்ரூவ்டு சேனலில், எங்களுக்கு அனுமதிக்கிற இடங்களில் நாங்கள் இந்த வேத வசனத்தை நாங்கள் கொடுத்து விட்டு வருகிறோம் இலவசமாக. ஒரு பிரதி அச்சடிப்பதற்கு அது 50 ரூபாய் தான். அதற்காக இந்த இந்தியா முழுவதிலும் சென்ற வருஷத்தில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 72 லட்சம் பிரதிகள் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதற்கு பல கோடிகள். அதற்காக நாங்கள் ஒரு சபையினுடைய நீட்டப்பட்ட கரமாகவே, ஒரு ஸ்ட்ரெச்டு ஆமாக இந்த ஊழியம் நடைபெறுகிறது. காரணம், சதாப்தி பானர்ஜி என்கிற ஒரு பெண் இருந்தால், கொல்கட்டாவில் ஒரு பிராமின் ஃபேமிலியில் இருந்து அந்த பிள்ளை வளர்ந்து வந்து கொண்டிருந்தாள். அப்போது அவங்க பிள்ளையினுடைய பள்ளியில் இந்த புதிய ஏற்பாடு கிடியன்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அதை வாங்கி கொண்டார். வாங்கி அதை இது என்ன தான் சொல்கிறாங்க இந்த கிறித்தவர்கள், ஏன் இது அவங்க இப்படி இதை இலவசமாக கொடுக்குறாங்க, சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த புதிய ஏற்பாடை வாசிக்க ஆரம்பித்தாள். அவள் திறந்த பகுதியில் ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் வந்தது. முதல் அதிகாரத்தை எடுத்தாள். அவர்கள் ஜனங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும், அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபுல்லாக உண்மைதான். நம்முடைய பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாருமே அதைத்தானே தொழுது கொள்கிறாங்க. யார் தெய்வம் இல்லாமல் எல்லாத்தையும் நாம் பார்க்குற எல்லா இயற்கைகளையும் அவர்கள் தொழுது கொள்ளார்கள். சரிதான். 2வது பகுதிக்கு போகிறாங்க. மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றுப்போனான். 3வது சாப்டருக்கு போகிறாங்க. அவனுடைய பாவத்தினுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கும். 4வது சாப்டருக்கு போகும் பொழுது அதில் ஆபிரகாம் என்கிற நம்முடைய முற்பிதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5வது சாப்டருக்குள்ளே நுழையிறாங்க. 5வது சாப்டரில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டார். அவருடைய வார்த்தை கிரியை செய்கிறது. அந்த சதாப்தி பானர்ஜி தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கண்களில் கண்ணீர். இவர்தான மெய்யான இரட்சகர், இவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி தன் விசுவாசத்திலே அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அருகில் இருந்த ஒரு சபையோடு கூட தொடர்பு கொண்டு அந்த சபையிலிருந்து அவள் தன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர ஆரம்பித்தார். ஒரு காலம் வந்தது. இப்பொழுது அந்த சதாப்தி பானர்ஜி அமெரிக்க தேசத்தினுடைய ஓஹியோ ஸ்டேட்டில் ஒரு ஊழியத்தினுடைய டைரக்டராக, இந்த அவளைப்பில் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், இவர்களுக்காக பராமரிப்புக்காக இருக்கிற ஒரு ஊழியத்தினுடைய டைரக்டராக, அதனுடைய பொறுப்பாளராக அங்கே அமெரிக்க தேசத்திலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிறந்தது வேற, வளர்ந்து வேற. அதனால் இந்த வேதாகமம் யாரை எப்படி சந்திக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. எவர்களையெல்லாம் அவர் நித்திய ஜீவனுக்கு முன் குறித்தாரோ அவர்களை கட்டாயம் ஏதாவது ஒரு விதத்திலே இந்த வார்த்தையை அவர்
அனுப்பி அவர்களை தொடுகிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நான் சில மாதங்களுக்கு முன்பாக சாத்தூர் பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு ஒரு அருமையான ஐயா தன்னுடைய சாட்சி சொன்னாங்க. முருகையா என்கிற அந்த பையன் தன்னுடைய தங்கச்சியை டியூஷனுக்கு கொண்டு போய் விடுவது வழக்கம். அப்படி ஒரு நாள் போகும்பொழுது அந்த டீச்சர் சொன்னாங்க, முருகையா இங்கே வா. சொல்லுங்கள் டீச்சர், இந்த புதிய ஏற்பாடை படி, உனக்கு நல்ல ஞானம் வரும், புத்தி வரும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப பவ்யமாய் தாழ்மையாய் அந்த புஸ்தகத்தை அந்த முருகையா வாங்கிக்கிட்டான் பாருங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனால் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறதும், அப்புறம் அவன் இருந்த இடத்துல விளையாடுற இடத்துல பக்கத்தில் ஒரு சோறு கீறல் விழுந்து பிளந்து நிற்கும், ஒரு கேப் இருக்கும், ஒரு புஸ்தகத்தை சொருகிற மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்குள்ளே அந்த பைபிளை வச்சுட்டு போயிடுவான். மறுநாள் வருவான், அந்த பைபிளை எடுத்து படிப்பான். மறுநாள் இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் தெரியாமல் தான் கூட வீட்டுக்கே கொண்டு போயிட்டான். வீட்டுக்கு போன பிறகு தெரிஞ்சுது, ஐயோ கையில் பைபிளை கொண்டு வந்துட்டோம், என்னடா பண்ணுறதுன்ட்டு பரன், அந்த காலத்தில் பரன்னு சொல்லுவாங்க, லாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, இப்போல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த பரனில் தூக்கி அந்த புதிய ஏற்பாடை எரிஞ்சிட்டு திருச்செந்தூர் பக்தராய் மாறிவிட்டார். சில வருஷங்கள் போனது. திடீர்னு அந்த முருகையாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, சிக்காயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. மருத்துவமனைக்கெலாம் தூக்கிட்டு போனாங்க, அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போனவுடனே என்ன வைத்தியெல்லாம் பார்த்துட்டாங்க. வழக்கம் போல் மருத்துவர்கள் தங்களால் இயன்றதை செய்வாங்க, அப்படி தானே, தங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிருங்க, எங்களால் இவ்வளோ தான் முடியும். அதுதான் நடந்துச்சு. இந்த முருகாவை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு படுக்க வச்சிட்டாங்க. முற்றத்தில் அந்த தன்னுடைய வீட்டில் அவங்க படுக்க வச்சுருக்குறாங்க. ஸோ நாட்களை எண்ணுறாங்க. என்னைக்கு இந்த முருகையா போனாலும் போயிடுவார்னு சொல்லிட்டு அந்த அவனுடைய மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு யாருமே இல்லை. அந்த பரனில் ஒரு பூனை எலியை பிடிக்கிறதுக்காக போச்சு. போய் அங்கேருந்து ஒரு காலால் ஏதோ தட்டி விட்டுச்சு பாருங்க. இந்த முருகையா மேலே வந்து ஒன்று விழுகுது. என்னன்னு பார்த்தா என்னைக்கோ தூக்கி போட்ட அந்த புதிய ஏற்பாடு மேலே வந்து விழுகுது. அதை எடுத்து பார்க்குறான் முருகையா. இது நம்ம போட்டதாச்சே, நம்ம போட்ட புஸ்தகமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உள்ள திருப்பும் பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அவர் கண்களில் படுது. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி இருக்குது. பேதுருனுடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதையும் இயேசுவானவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த மாமியை தொட்டு சுகமாக்குகிற ஒரு காரியம் அதில் எழுதப்பட்டிருக்கும். அதை வாசித்த உடனே இந்த முருகையாக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இப்படி வந்துச்சு, நம்ம தான் எல்லாத்தையும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இனி இந்த இயேசுகிட்ட ஒரு வேண்டுதல் கேட்டு பார்த்தா என்ன அப்படின்னு உள்ளத்தில் ஒரு எண்ணம். இயேசுவே, இந்த மாமியை தொட்டு குணமாக்குனீங்கல்ல, என்னையும் நீங்கள் குணமாக்குனீங்கன்னா என் வாழ்க்கை முழுவதும் நான் உங்களுக்கே கொடுத்து நான் உங்களுக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு அந்த முருகையா கண்ணை மூடி தூங்குறார். கொஞ்ச நேரத்தில் ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஒரு உருவம், முருகையா நீ என்னை விட்டுட்டா போயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த கனவில் ஒரு உருவம் வந்து மிரட்டி அவனை கொண்டு போய் ஒரு மாடி, ஒரு மலை மாதிரி ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் அங்கேருந்து தூக்கி போடுது. தூக்கி போடும் பொழுது கீழே ஒரு காயப்பட்ட கரங்கள் அந்த முருகையாவை தாங்கி பிடிக்குது. முழிச்சு பார்த்தா காய்ச்சல் போயிடுச்சு, இயேசு குணமாக்கிட்டாரு, வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. இந்த முருகையாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆச்சரியம், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி ஏற்றுக்கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த இயேசுவை நான் விடமாட்டேன்னு சொல்லி இயேசுவை தொடர்ந்து அந்த வேதாகமத்தை வாசித்து
ஆண்டவருக்கு தன் வாழ்க்கை முழுவதும் கொடுத்து இப்போ சாத்தூரில் இது போல் ஒரு பெரிய சபை நடத்துகிற ஒரு ஊழியக்காரராக அங்கே இருக்கிறார். அவருடைய 2 ஆராதனையிலும் நான் போய் தேவ செய்தியை கொடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புகிறதில்லை. ஆண்டவர் சொன்னார், மத்திய 24:35 இப்படி வாசிக்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆமென். அவருடைய வார்த்தை இன்றும் ஜீவனுள்ளதாய், அது கிரியை செய்கிறதாய், ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். விசேஷமாக இந்த நாளில் எங்களை அழைத்த, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய கிடியோன் ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய அன்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஊழியத்திற்காக அவர்கள் எங்களுக்கு இந்த சபையை திறந்து கொடுத்ததற்காக நன்றி. இந்த வேதாகமம் இப்படித்தான் கொடுக்கப்படுகிறது. பள்ளிகளில், கல்லூரிகளில் எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள அந்த வேதாகமம் பலத்த, எனக்கு தெரிந்து ஒரு கடலூரில் முருகன் சொல்லி ஒருவர் இருந்தார். அவர் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கடன் கேட்டு பார்த்தாரு, வியாபாரம் தொழில் தொடங்கணும்னு சொல்லி. ஆனால் யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. அப்புறம் பேங்க்கில் கேட்டு பார்த்தாரு, அவருக்கு செக்யூரிட்டிக்கு யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் தண்டல் வெட்டி, பார்த்தீங்களா, தண்டல் வெட்டிக்காரங்க இருக்கிறாங்க உங்களுக்கு. அது என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில், கடுமையான வட்டி வாங்குவாங்க. அந்த குரூப்பில் போய் அவர் பணத்தை வாங்கினார். ஆனால் பணத்தை கொடுக்க முடியலை. பணம் வட்டிக்கு மேலே வட்டி போயிட்டு இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நிலைமைக்கு வந்தவனே விஷத்தை குடிச்சிட்டு செத்துடலாம் அப்படின்னு முடிவோடு கூட அவர் இருக்கும் பொழுது விஷத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம போயிட்டா அவங்கள யார் பாப்பா, அதனால் என்ன செய்வோம், நாம் அவங்களுக்கும் விஷத்தை கலந்து கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு அந்த சாப்பிடும்போது அங்கேருந்து அவருடைய மகன் ஒருத்தி வந்தா, அப்பா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் இந்த புக்கு எங்களுக்கு கொடுத்தாங்கப்பா, இதை பார்த்துட்டு எனக்கு இதுலேருந்து ஒரு கதையை மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த முருகனுக்கு அதுவும் சரிதான், சாகத்தானே போகிறோம், கடைசியாக ஒரு மகளுடைய ஆசையை நிறைவேற்றுவோமே, இதை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் திறந்த பொழுது அவருடைய கண்களுக்கு பட்டது யோவான் 14ஆம் அதிகாரம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தை அவரை பிடித்து கொண்டது. அந்த தற்கொலை என்ன மாறினது. அதுதான் ஆண்டவர் செய்கிறார். ஆச்சரியமாக இருக்கு. அந்த வார்த்தைகள் அந்த மனிதனை மாற்றி அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தார். எல்லாம் மாறினது. கடனை கர்த்தர் ஆண்டவர் அடைச்சார். இதைத்தான் இந்த ஊழியம் செய்து கொண்டு வருகிறத பார்க்குறோம். சென்னையில் இப்போ இருக்கிறாங்க. மதுரை முனிச்சாலை பிரிவை சேர்ந்த நசீமா என்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரி திடீரென்று உடம்பு பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அவங்களுக்கு இருந்த வியாதி முதுகில் ஒரு பிளவை நோய் போல். அந்த வார்டுக்குள்ளே சாதாரணமாக நுழைய முடியாது. புழுக்கள், முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுக்களே இருக்கும். அதனால் சர்ஜரி கூட பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு கிட்டத்தட்ட 98% டேமேஜ். எங்களுக்கு நாங்கள் எங்கே பிடிக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நசீமா படுத்திருந்தாங்க. அங்கே எங்களுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் ஆக்சிலரின்னு பேர். அவங்களாம் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டை ஹாஸ்பிட்டலில், நர்சிங் காலேஜில் இதை போய் அங்கே நாங்கள் கொடுக்கறது வழக்கம். அப்படி ஒருத்தவங்க உள்ளே போய் அவங்க இருந்த வார்டில், ஏம்மா இதை படிங்கம்மா, ஏசு உங்களை குணமாக்குவார்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்தாங்க. இதை நான் வாங்குகிற நிலைமையில் நான் இல்லைம்மா, வேணா அப்படி வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு சரிம்மா, உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ எடுத்து வாசிக்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ராத்திரி இவங்க மெதுவாக கையை நீட்டி அந்த வேதாகமத்தை கையில் எடுத்தாங்க. புதிய ஏற்பாடை எடுத்து அவங்க திறந்த பகுதியில் மார்க் 5ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி உண்டு. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, எத்தனை வருஷம், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படியாவது தொடரணும்னு சொல்லி இருக்கிற கூட்டத்தெல்லாம் எதையும் பார்க்காம தன் வாழ்க்கையில் எவ்வளவோ செலவழிச்சிட்டோம், நோ ஹோப் பட்டால் இனி இந்த இயேசுனால ஏதாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஓடி சென்று அவரை தொட்ட உடனே தன் வாழ்க்கையில், தன்னுடைய சரீரத்தில் ஒரு அற்புதத்தை அவள் உணர்ந்ததை எழுதிருந்துச்சு.
இதை வாசித்த உடனே நசீமா மனசில் இப்படி ஒன்று வந்துச்சு. ஆமாம், இந்த இயேசுகிட்ட நம்ம கேட்டு பார்த்தா என்ன, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம்ல, எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு முறை அந்த இயேசு நோக்கி கேட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு, இயேசுவே, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இயேசுவே, அந்த பெண்ணை குணமாக்கிறீங்க. 12 வருஷம் போராடினா அநேக வைத்தியர்கள், அப்படி தானே எழுதியிருக்கிறதுல, அநேக வைத்தியர்களால் வைத்தியம் பார்த்தோம், ஆமாம் சற்றாகிலும் குணமடையாமல் எவ்வளோ பணம் செலவழிச்சாச்சு, நோகப்பட்டார். நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த நசீமாவுக்கு கடைசியாக ஒரு எண்ணம் வந்துச்சு, இயேசுவை என்ன நீங்கள் தொட்டிங்கன்னா நான் உங்களுக்காக வாழ்கிறேனப்பா என்று சொல்லிவிட்டு அந்த பெண் உறங்கி போனாள். இரவு வந்தது. வெண்ணுடை தரித்தவர்களாய் 3 பேர் அந்த வார்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், நசீமா திரும்பிப்படு. அந்த நசீமா சொன்னார், ஐயா நான் திரும்புகிற நிலைமையில இருக்கிறேன், என் நிலைமை ரொம்ப மோசம் ஐயா, என்னால் முடியாதுயா, நான் சொல்கிறேன் இயேசு நான் தான் வந்திருக்கிறேன், திரும்பிப்படின்னு சொல்லி அவரே தொட்டு திருப்பி விட்டாருங்க. திருப்பி விட்டுட்டு மறைந்து போனார். திரும்ப பார்க்குறாங்க, காணோம். அம்மாவை எழுப்புறாங்க, அம்மா மட்டும் தான் கூட படுத்துருக்குறாங்க. அம்மா அந்த 3 பேர் எங்கம்மா? யாரடி, வளராத தூக்குதல் சொப்பனம் கண்டியா, பேசாமல் படுத்தூங்கு காலில் பார்ப்போன்னு சொன்னாங்க. இல்லைம்மா அந்த 3 பேர் வந்தாங்க, அதில் ஒருத்தர் கூட என் பேரை சொல்லி திரும்பி பண்ணுன்னு சொல்லி எழுப்பி விட்டாருமா. அவர் போய்விட்டார். சில நாட்களில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்கன்களில் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் தன்னுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு திருச்சபையோடு கூட இணைந்து இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்கு அர்ப்பணித்துட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை பொய்யுரையாது, அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய வார்த்தை இன்னைக்கே அனுப்பி குணமாக்குறார். சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம் பாருங்க, தமது வசனத்தை அனுப்புகிறார். ஏசாயா 55:10-11 வாசிக்கிறது போல என் வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. நான் கடைசியாக ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கட்டும். ஆனந்த பிள்ளைன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த ஆனந்த பிள்ளையோட அப்பா நல்ல பணக்காரர், நல்ல ரிச் ஃபேமிலி அவங்க இருந்தாங்க. அந்த ஆனந்த பிள்ளை ஒரு நாள் வீட்டுக்குள்ளே தண்ணி விளையாடி முடிச்சுட்டு தண்ணி குடிப்போன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தன்னுடைய கதவை திறக்கும்போது அந்த முற்றத்தில் தன்னுடைய தகப்பனார் கயிறை மாட்டி தூக்கில் தொங்கி கொண்டிருக்கிறத பார்த்தான். அந்த ஆனந்த பிள்ளைக்கு ஒரே கேள்வி, ஏன் என்னை நேசித்த, நான் நேசித்த என் தகப்பனை என்னை விட்டுட்டு எப்படி போகிறதுக்கு அவருக்கு மனசு வந்துச்சு. எவ்வளவோ நான் பக்தியாக இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கு நான் போகிறேன், என்னை ஏன் விட்டுவிட்டு போயிட்டார் அவர்? பதில் இல்லை. சில மாதங்கள் கழிந்தது. தகப்பனார் கூட பிறந்தவர்கள் சில சகோதரிகள் இருந்தாங்க. அவர்கள் ஒருவர் மாதிரி ஒருத்தர் கிணத்துல குதித்து செத்து போனாங்க, இன்னொருத்தங்க விஷம் மருந்தி செத்து போனாங்க, இன்னொருத்தங்க கேன்சர்னால் இறந்து போயிட்டாங்க. கேள்வி ஒன்று தான், ஏன் இது ஏன் எனக்கு நடக்கிறது? பதில் இல்லை. பதிலே இல்லாமல் தவித்து கொண்டிருந்த ஆனந்த பிள்ளைக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு, இனிமேல் நமக்கு யார் இருக்கா? அதனால் நாமளும் என்ன செஞ்சிருவோம், அப்பா எங்கே தொங்குனாரோ அதே கம்பியில் நம்மளும் தொங்கிடுவோம்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் கதவை பூட்டினான். டேபிளை இழுத்து போட்டான், மேலே ஸ்டூலை போட்டான், மேலே ஏறினான், கயிறை மாட்டினான், கழுத்தில் மாட்டிட்டு ஸ்டூலை தட்டி விடலான்னு நினைக்கிறப்போ எதிர்த்தாப்பில் கண்களில் ஒரு ஷெல்ஃப் இருந்துச்சு. அந்த ஷெல்ஃபில் டோர் ஒரு டயகனலாக ஓப்பன் ஆகிருக்கும். அதில் மேலே ஸ்கூலில் கொடுத்த இந்த புதிய ஏற்பாடு அங்கே இருக்கிறதை அவன் கண்கள் பார்த்தது. அவர் என்ன வருது, ஏய் ஆனந்த பிள்ளை, தொங்க தானே போகிற, அந்த புக்கை இது வரைக்கும் நீ படிக்கவே இல்லையே, ஒரே ஒரு முறை படிச்சுட்டு சாவேன். அதுவும் சரிதான், ஒருவேளை செத்த பிறகு கூட அந்த ஜீசஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, அப்படி ஒரு எண்ணம் வருது பாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெனக்கிட்டு அதையும் படிச்சுட்டு செத்துருவோம், நம்ம தொங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கயிறை லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டூலை விட்டு இறங்கி அந்த பைபிளை எடுத்து, வேறு ஒன்றும் பார்க்கக்கூடாது, அதில் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு மறுபடியும் கயிறை மாட்டிக்கிடுவோன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த தன்னுடைய டெசிஷனை எடுத்துகிட்டு போய் பார்க்குறான். அதில் நம்ம நினைக்கிற மாதிரி இன்ட்ரொடக்ஷன்லாம் இருக்காது, ஆனால் தேவையில் உதவின்னு ஒரு பேஜ் இருக்கும். சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா,
கவலையில் அமைதி. இப்படி கவலையில் இருக்கிற, ஆமாம் நமக்கு ஒரிஸ் இருக்குல்ல, சமாதானம் இல்லைல்ல, அதுக்கு என்ன வசனம் கொடுத்துருக்குன்னு சொல்லி அதை போய் ரெஃபர் பண்ணான். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அது என்ன சொல்லியிருக்கு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதை வாசித்து முடித்தவுடனே அந்த தற்கொலை எண்ணம் மறைந்து போனது. இது என்ன நம்மளை பற்றி எழுதியிருக்க? ஏன்னா ஆனந்த பிள்ளை தமிழில், இங்கிலீஷில் ஜாய், எவர் லாஸ்டிங் ஜாய், அந்த டெஸ்டமெண்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு. இது கூட சமாதானத்தை கொடுக்குறேன்னு இருக்கு, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த தற்கொலை எண்ணத்தை தள்ளி போட்ட ஆனந்த பிள்ளை ஆண்டவரை தன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். HCL கம்பெனி, இந்தியானுடைய மிகப்பெரிய கம்பெனியினுடைய ரிலையன்ஸ் இருக்கிற மாதிரி அது மாதிரி HCL கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய அட்மின் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய CEO லெவலில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியாகவும் வளர்கிற அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இன்றும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த ஒளி. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்ம தலை வணங்கி ஜெபிக்கலாமா? இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. இத்தனை திரளான சாட்சிகள் பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நமக்கு ஒரு ஓட்டம், நமக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பாண்டவர். அதிலே நாம் ஓடத்தக்கதாக ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் ஒரு நிமிடம், ஆண்டவரை இவ்வளவு அற்புதங்கள், ஒரு சுடலமணியை சாம்சன் மணியாக நம்முடைய வார்த்தையை மாற்றினது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்த எல்லா மனுஷனுடைய காரியங்கள். மனுஷன் சொன்னான் உனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லுவான், ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் ஆண்டவர். அவருடைய நாமத்திற்கு மேலே வேறொரு நாமம் கொடுக்கப்படலை. அந்த இயேசுவின் நாமம் ஒவ்வொரு மனிதனையும் வாழ்க்கையையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மாற்றி அமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரண மனிதர்களை அசாதாரணமானவர்களாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நசிமாவை கர்த்தர் இயேசுவின் வார்த்தைகள் தொட்டு சுகமாக்கினது. அந்த விசுவாசமுள்ள ஜெபம் அந்த மகளை குணமாக்கிற்று. அந்த சதப்த பானர்ஜி அவர் நினைச்சே பார்க்கல, தன்னோட வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொள்வோங்கிற எண்ணம் இல்லாமல், ஆனால் இயேசு அவரை தேடி வந்தார், தம்முடைய அன்பை காண்பித்தார், தம்முடைய அன்பு இன்னதென்று உணரச் செய்தார், அவருக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார் ஆண்டவர். அந்த இயேசு தான் நம்ம மத்தியில் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற இயேசு இன்றைக்கும் ஒரு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளையும் கூட எனக்கு ஒரு தேவை உண்டு, நான் இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கும் கூட என் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்வாரா? என் வாழ்க்கையில் கூட இது மனிதர்கள் பார்வைக்கு முடியாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி எனக்கு ஒரு தேவை உண்டு என்று சொல்லி ஒருவேளை யாரேனும் வந்திருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வலது கரத்தை உங்கள் நெஞ்சில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆண்டவரே, ஒரு ஜெபத்திற்கு அடையாளமாய், ஆண்டவரே என்னோடய தேவைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா, எனக்கு என்னோடய தேவையை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா, எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, இந்த ஆலயத்துக்கு வந்தது நல்லது என்று சொல்லி நான் நம்புகிறேன்ப்பா, நீங்கள் என்னோடு பேசியிருக்கிறீங்கப்பா, இப்பொழுதும் ஆண்டவரத்தில் கேட்கலாமா? அந்த தேவையை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். என் நாமத்தினால எங்கே எந்த காரியத்தை குறித்தாகலும் நீங்கள் பூமியில் ஒருமனப்பட்டீர்களானால் என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்து போனார். இப்பொழுதும் கூட நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தேவை இருக்குப்பா, என்னுடைய தேவையோடு கூட நாங்கள் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, இறங்குவீராக. சமாதானத்தை தேடி வந்திருப்பாங்க, ஆறுதலை தேடி வந்திருப்பாங்க, சுகத்துக்காக வந்திருப்பாங்க, விடுதலைக்காக வந்திருப்பாங்க, பொருளாதார தேவையின் மத்தியில் வந்திருப்பாங்க, ஏசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும்னு சொல்லி வந்திருப்பாங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் உண்டெண்டும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படிபடியே உம்மை விசுவாசித்து வந்திருக்கிறாங்கப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த நீர் கைவிடுகிறது அல்ல, கைவிடுகிறவர் அல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், கேட்கிறதான உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக, நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே என்னையே தருகிறேன்னு சொன்னீரப்பா. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. கேட்கிறதான உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தேவைகளை சந்தித்து நீர் அனுப்புவீராக. அவருடைய வாழ்வின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. குறைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. அவர்கள் குடும்பம் தலைமுறையாய் உம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய உண்மையான உயிருள்ள சாட்சிகளையும் பகிர்ந்தளித்த ஜாஸ்வா மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. கிதியோன் என்று சொல்வது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் தான். அவன் பயந்தவன் கோழை என்று இருந்தாலும் காட் கேவ் ஹிம் எ லைட், ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். மீதியானியர்களுக்கு பயந்து போய் அவன் இரவிலே வார்கோதுமை அவன் அடித்தவன். லைட்டு தெரிந்தால் அவர்கள் பிடித்து கொண்டு போவார்கள். அதுபோன்று ஒரு பயந்த பலகீனமான ஒரு மனிதனை அவர் அழைத்து மீதியானுக்கு எதிராக போராடும்படி யுத்தம் செய்யும்படி அழைக்கிறார். அங்கே அவர்கள் வெட்டுக்கிளியை போல் கொய்யன்று பல்லாயிரம் அங்கே இருக்கிறார்கள். அங்கே மலைச்சாரலுக்கு அடுத்த பகுதியிலே இருக்கிறார்கள். அப்பொழுது அவன் ஐ கேனாட் டூ தேட், இதை எப்படி என்னால் செய்ய முடியும் என்று அவன் கேட்கும் பொழுது, ஐ ஹவ் நோ ஸ்ட்ரென்த், எனக்கு பலன் இல்லை, ஐ எம் எ வீக் மேன், நான் பலவீனன், ஒன்றும் செய்யலாது என்று சொன்ன பொழுது, நோ, உனக்கு இருக்கும் கொஞ்சம் பலத்தோടെ போயின்று அனுப்பி ஒரு சிறு சேனை அங்கே உருவாகி பெரிய பேர் வந்தார்கள். அனைத்து பேரும் மெஜாரிட்டி தன் வீட்டைத்தான் நினைத்தார்கள், அல்லாமல் ஊழியத்தை மனதில் வைத்து செய்யவில்லை. ஹோல் ஹார்ட்டட், முழு இருதயம் கொண்டவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று சொல்லி கழித்து கொஞ்சம் ஒரு சேனை, சிறிய ஒரு சேனையை வைத்து கத்தியும் அல்லது பட்டயத்தை வைத்து சண்டை போடுவதற்கு அல்ல, அவர் கற்றுக் கொடுத்த ஒன்றே ஒன்று என்னவென்றால் ஒரு சிறிய பானை, அதற்கு உள்ளாக ஒரு தீவட்டி இதை வைத்துக்கொண்டு அந்த இருக்கிற எதிராளிகளுடைய அந்த பிரிம் அந்த ஓரத்தில் சென்று சுற்றி வருகின்ற நேரத்தில் அதை உடைத்து ஒரு சேர உடைத்து கர்த்தருடைய கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி நீங்கள் அதை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அதை புரோக்கிட்டு அதை உடைத்து அந்த வெளிச்சத்தை காண்பித்து விடணும். எவ்ரிபடி எல்லா அந்த ஒரு 10 லட்சம் இருக்கும் என்றால் அல்லது 8 லட்சம் இருக்கும் என்றால் 8 லட்சம் பேரும் 10 லட்சம் பேரும் ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு ஒருவர் பாக்கி இல்லாமல் மரித்து போய்விட்டார். எதிராளி அங்கே ஜெயிக்கப்பட்டான். அதுபோல தான் இந்த கிதியோனுடைய இந்த ஒரு பகுதியினுடைய இந்த இன்டர்நேஷ்னல் பகுதியினுடைய அர்த்தம் உண்டு. அது என்னவென்றால் ஹீஸ் எ சிங்கிள் மேன், ஒரு தனி மனிதன். அவனுக்குள் ஆண்டவர் அந்த ரகசியத்தை பொதித்தார் அல்லவோ. அந்த தீபம் என்று சொல்வது இந்த உலகத்திற்கே வெளிச்சமாய் வந்த ஆண்டவரை காட்டுவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையும் வெளிச்சமானது. அவருடைய வார்த்தை பிரகாசம் நிறைந்தது. ஆகவே கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் பிரகடனம் செய்ய வேண்டுமென்று ஆர்வம் கொண்டு ஒரு கிதியோன் இருந்தால் போதும், அவனோடு சேர்ந்த ஒரு சிறிய ஒரு சேனை இருந்தால் போதும். தே சுட் பி ரெடி டு பி புரோக்கன், உடைபடுவதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். இந்த மண்பாண்டத்திலே இந்த பொக்கிஷங்களை வைத்திருக்கிறோம் என்று பவுல் சொல்வார். அதுபோல் அந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கு நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் நாங்கள் மடிந்து போவதில்லை என்று சொல்லி மடியாது சோர்வடையாது அந்த ஊழியத்தை அவர்கள் செய்தவர்கள். தே ஆர் ரெடி டு பி புரோக்கன். தங்கள் மண்பாண்டங்கள் உடைவதற்கு ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும், தியாகம் செய்திருக்க வேண்டும், தான் உடைபட்டு இருந்திருக்க வேண்டும். தென் த லைட் வில் சைன். அந்த வெளிச்சம் அங்கே பிரகாசித்து தட் கிவ்ஸ் லைஃப் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பிணிகளையும் எத்தனையோ வியாதிகளையும் எத்தனையோ எதிராளிகளையும் அழித்து பிசாசுகளை அழித்து பெரிய ஒரு ஜெயத்தை கொண்டு வந்து தருவதற்கு நம்மையும் அவர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. எல்லாம் அந்த ஒரு மனிதன்தான். ஏடபிள்யூ டோசர் சொல்லுவார், நான் ஒன்றும் கிறிஸ்தவத்தை நான் கேட்கவில்லை, கிறிஸ்தவனை கேட்கிறேன். ஆனால் உண்டு கிறிஸ்தவன் இருக்கிறானோ அவனை சொல்லுங்கள், அவன்தான் தேவனுக்கு தேவை.
அவருக்கு தேவை என்பது ஒரு பெரிய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு கூட்டத்தின் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹீ வாண்டட் பேர்னிங் கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவன் வேண்டும், உயிருள்ளவன் வேண்டும். இப்பொழுது கேட்ட சாட்சி எல்லாம் உயிருள்ளவர்களை வைத்து தான் அவர் சொன்னதை கேட்டீர்களாம். அவர் சொன்ன சாட்சி அனைத்து உயிருள்ளவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். என்றைக்கோ செத்து போனவர்கள், என்ன மடிந்து போனவர்கள், அப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள் என்று சொல்வதற்கு அல்ல. டுடே தே ஆர் லிவிங் தேர். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு நசீமா, இங்கே பாருங்கள் ஒரு முருகையா என்று அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அனைத்தும் தே ஆர் ஸ்டில் லிவிங். இன்றும் அவள் ஜீவித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்வது தான் ஒரு பெயரானதும். டுடே என்று இருக்கிற அந்த நாளை கர்த்தர் போற்றுவார். இன்று சொல்லப்படும் நாளளவிற்கும் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அதை அவர் கூறுவாரே. அதுபோன்று டுடே இஸ் கிறிஸ்டியன் என்று சொல்கின்றவர் அநேகராய் இருப்பதில்லை. அவருடைய வாழ்க்கையில் நேற்று வேணாலும் இருந்திருப்பார்களோ தெரியவில்லை. பட் ஃபார் டுடே, இன்று என்று வரும்பொழுது தேர் கொலாப்ஸ்ட். அவர்கள் சோர்ந்து போய், அவர்கள் பின்வாங்கி போய், அல்லது உலகத்தில் மாய்ந்து போய்விட்டார்களே. அதுபோன்று இருக்காத ஒரு மனிதன்தான் பேர்னிங் கிறிஸ்டியன், எரிந்து பிரகாசிக்கிற ஒரு கிறிஸ்தவன். பவுல் தன் நாட்களில் என்னவென்று சொன்னார் தெரியுமா? அவர் யாரும் பரிசுத்தவான்களை சொல்லவில்லை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதே போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது he showed himself, தன்னையே காண்பித்து, அது என்றைக்கோ உள்ள ஒரு ஆண்டவரை அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் சொல்லாமல் நான் என்று சொன்னாரே பாருங்கள். அதுபோன்று உள்ளவன் தான். ஆனால் உண்ட கிறிஸ்தவன் ஒரு மனிதனிடம் கிறிஸ்துவை அவன் அறிவிக்கும் பொழுது அவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், அவர் என்னைப் போல் இருப்பார் என்று சொல்வதற்கு அவன் துணிவு வேண்டும். என்னை பார்க்காதீர்கள், என்னை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அங்கே பாருங்கள், ஆண்டவரை பாருங்கள் என்று சொல்கின்ற கிறிஸ்தவத்தை, தேய்ந்து போன கிறிஸ்தவத்தை வைத்து கொண்டு அவர்கள் என்ன ஊழியத்தை, என்ன காரியத்தை செய்துவிட முடியும்? They should show themselves living testimony. உயிருள்ள அந்த ஜீவபலியை காட்டுவதற்கு பழகியிருந்திருக்க வேண்டும். ஆகவே God wants an army, ஒரு பெரிய ஒரு சேனை வேண்டும். Not a so big army, ஒரு பெரிய ஒரு சேனை திரள் என்று அல்ல. We all became as individually, தனித்தனி விதத்தில். A.W. Tozer சொன்ன, I don't want that Christianity, throw it away, அதை நான் கேட்கவில்லை. ஆனால் உண்ட கிறிஸ்தவன் எங்கே இருக்கிறான்? God wants them. அதைத்தான் விரும்புகிறார். ஒரு கிதியோன் அவரை விரும்பினார். அவரை வைத்து அந்த கடைசியான இந்த ஒரு நூற்றாண்டிலே எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், 1 கோடி புத்தகங்களை அவர்கள் பிரிண்ட் செய்ததை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் உள்ளத்தை மாற்றியிருக்கிறது. நம்முடைய மதுரை பட்டணத்திற்குள்ளும் இந்த சாத்தூருக்குள்ளுமே இப்படி மாற்றின உயிருள்ள சாட்சியை நாம் கேட்கிறோமே. நீங்கள் நம்புவதில்லை. அதை வைத்து நீங்கள் விரைந்து சென்று அநித்தியமான உலகப் பொருளை கொண்டு நீங்கள் சிநேகிதர்களை சம்பாதிங்கள். இந்த பூமிக்குரிய சிநேகிதர்கள் அல்ல, அதை அல்ல, நித்தியத்திற்கு சிநேகிதர்களை சம்பாதிங்கள். நீங்கள் மாளும்போது என்றால் மரிக்கும் பொழுது உங்களை வரவேற்பதற்கு அங்கே அவர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். எப்படி நின்று கொண்டு இருப்பார்கள்? பிரதர், சிஸ்டர், வாருங்கள் என்று நிற்கும்போது நீங்களாம் யார் என்று கேட்டால், நீங்கள் கொடுத்தீர்களே ஒரு ட்ராக்ட், நீங்கள் கொடுத்தீர்களே ஒரு சின்ன புத்தகம், அது எங்களை மாற்றியது. அன்று ஒரு நாள் ஒரு மார்க்கெட்டிலே இருந்து இயேசு உங்களை அன்பு கூறுகிறார் என்று 1 நிமிடம் நின்று எனக்காக ஜெபித்து விட்டு போனீர்களே, அது என்னை மாற்றிவிட்டது என்று சொல்லுகின்ற அனல் உண்ட கிறிஸ்தவன் வேண்டும். அதுபோன்ற ஒரு பங்கை மறந்து போன இந்த காலங்களிலே கிதியோன் என்ற ஒரு சேனை எழுமி நிற்பது ஒரு மகிழ்ச்சி. அதில் ஊழியம் செய்கிற தாசர்களை காண்பது ஒரு மகிழ்ச்சி. மத்தியிலே ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் பேர் கிராஸ். இவர் கிருஷ்ணா பிறந்த அன்னைக்கு பிறந்தபடினாலே அவங்க அப்பா மாதவன் என்று பெயர் வைத்தார். அவர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு பிறந்தபடினாலே அவங்க அப்பா கிராஸ் என்று பெயர் வைத்து விட்டார். நமக்கு பிடித்தமான ஒரு வார்த்தையை பாருங்கள். உலகத்தில் எங்கே போய் தேடி பார்த்தாலும் நானும் பார்த்தேன், ஒரு மனுஷனுக்கும் கிராஸ் என்று பெயர் வைக்கப்படவில்லை. அந்த உட்கார்ந்து இருக்கிறார். எழுந்து நிறுங்கள் மிஸ்டர் கிராஸ். அவர் தான் எனக்கு ஒரு கிராஸ். தேங்க்யூ. அவர்கள் அவருடைய அப்பா எனக்கு என்னுடைய ரிலேஷனாக இருந்தாலும் நான் ஒன்றும் ரிலேஷன் அதெல்லாம் பார்த்து நான் மெனே பாராட்டுவது இல்லை. ஐ நெவர் நியூ தே. நான் இன்று காலை வரைக்கும் எனக்கு தெரியாது இவர் இந்த கிதியோன் இன்டர்நேஷ்னலில் இது மதுரை சரகத்தில் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் என்று கேட்டபொழுது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. என்ன, இந்த கிராஸ் இப்பொழுது இந்த பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரா என்று
ஆச்சரியப்பட்டு போனேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழி. அவங்க அப்பாவிடத்தில் பிடித்தது கிறிஸ்தவம் பெரிதாக அல்ல, ஒரு சிரிப்பு சிரிப்பார். அப்படி ஒரு கக்குன்னு மகிழ்ச்சியான ஒரு சிரிப்பை வைப்பார். அந்த சொத்தை இவருக்கு கொடுத்து விட்டு போய்விட்டார். அவர் எப்பொழுது ஃபோன் எடுத்தாலும் கக்குன்னு ஒரு சிறிய சிரிப்பாரே பார்க்கலாம். பேரானந்தம் கொண்ட ஒரு சிரிப்பை அவர் முகத்திலிருந்து அகற்றவே முடியாது. அதுபோன்று கிராஸ் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டு. ஏன் அவர் பட்ட பாடுகளினாலே கனத்தினாலும் மகிமையால் நினைச்சப்பட்டார், முடிச்சு விட்டப்பட்டார். த கிரேட்டஸ்ட் ஜாய், மிகப்பெரிய மகிழ்ச்சியை பிஹைண்ட் த கிராஸ், சிலுவைக்கு பின்னால் தான் நாங்கள் பொதிந்து போய் கிடக்கிறது. வித்தவுட் கிராஸ் தெர் இஸ் நோ க்ரௌன், நோ கிராஸ் நோ க்ரௌன் என்று இருப்பது உங்களுக்கு எப்படியோ, ஆனால் கண்டிப்பாக அவருக்கு கிராஸ் உண்டு, அவருக்கு க்ரௌன் உண்டு என்பதை போல் அவருக்கு பேரே என்னவாய் மாறிவிட்டார், கிராஸ். அதுபோல் மியாவே அவர் அந்த சிலுவையின் தொண்டனாய் அவர் வருவதும் அதை பார்ப்பதும் பேரானந்த ஒரு மகிழ்ச்சி. நாம் அனைவரும் கிராஸை விரும்புகிறோம். we embrace it, அதை நாம் தழுவிக்கொள்கிறோம். ஸோ தட் we want to deny ourselves, நம்முடைய சுயத்தை எல்லாம் அங்கே என் சித்தம் அல்ல என்று தூக்கி எறிவதற்கு we love that cross, அதை ஆண்டவர் நமக்கு பொதித்து கொடுத்தார். அதுபோன்று நம்ம மத்தியிலே வந்து மாதவன் சார், நம்ம கிராஸ், இருவருமே நம்மை ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன அந்த சாட்சியின்படி வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியம். காலம் நெருங்கிவிட்டது, இனி காலம் இல்லை என்று சொல்லுகிற நேரம் போய்விடாதபடி ப்ரீச் த காஸ்பல், சுவிசேஷத்தை அறிவிங்கள். டேக் த பைபிள், ஸ்மால் ட்ராக்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், சின்ன சின்ன பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். தட் நாட் டுடே, இன்று இதையும் அவள் சொன்னதுக்காக நான் சொல்லவில்லை. ஐ ஆம் சேயிங் இட் ஃபார் மோர் தென் 35 years இன் த சர்ச். 35 ஆண்டுகளாய் சபையில் சொல்ல வருவதை தான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இட் பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. இட் ஹஸ் ஏர்ன்ட் மீ ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் த இட்டர்னிட்டி. நித்தியத்தில் ஏராளமான நண்பர்கள் உண்டு. உங்களை அமெரிக்கா போக டிக்கெட் எடுத்து கொடுத்து நீங்கள் இன்றைக்கு போங்கள் என்று சொன்னால் எல்லாம் ரெடியாகிவிட்டது, போக எல்லாம் ரெடியானாலும் கூட ஒரு பயம் உண்டாகும். இறங்கினுடன் எவன் வருவான், எவன் என்னை கூப்பிட்டு போவான் என்று இருக்கிற ஒரு பயம் வருமா வராதா? எப்படி இறங்குவேன்? இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு போன பொழுது ஒருவர் கேட்டாங்க, யாராவது இருப்பார்களா, வந்து கூப்பிட்டு வரலாம், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம் என்று கேட்டேன். அடே விசாலது, அந்த விலாசத்தை வைத்து போங்க சார் என்று சொல்லி அனுப்ப வேண்டியிருக்கிறது. இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பும் பொழுது வெறுமனே ஒரு ஆள் இறங்கினால் என்று சொன்னால் அப்படியே பறக்க பறக்க முழித்து கொண்டு அவர் வரும்போது எல்லோரையும் வரவேற்பதற்கு அவங்களுக்கு கூட்டம் இருக்கும். இவருக்கு கூட்டம் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? ஏர்ன்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தேன். அதுபோன்று நண்பர்களை சம்பாதிங்கள். இஃப் யூ ஹேப்பன் டு டை நவ், இப்பொழுது நீங்கள் மறிக்க, கிறிஸ்து வருவதற்கு தாமதமாகி மறிக்க நேரிட்டால், யூ வில் கோ டு த அனதர் ஃப்ளைட். ஒரு நிச்சயத்திற்கு ஒரு ஃப்ளைட்டு போய் அங்கே இறங்கும் பொழுது வெறுமனே போய் நின்று என்ன பிரயோஜனம்? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோടെ ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை சந்திக்கவும் ஆகுமோ? அதுபோன்று வெறுங்கையனாய் போய் ஒருவனுமே காணவே என்று கேட்கும்பொழுது அனௌன்ஸ்மெண்ட், இங்கே யாராவது தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீர்களோ, அவளை குறித்து நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் என்று தான் சொல்லுவார் இல்லையா? இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிடுவோம் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். நீங்களாக போய் வந்து சேருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் உணர்வீர்கள், அடடே இந்த பூமியிலே நமக்கு நித்தியத்திற்கென்று நம் ஆத்துமாக்களையும் சேகரிக்கவில்லை, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒருவரும் இல்லையே என்று இருக்கலாமா? ஃப்ரம் த வெரி டே ஆஃப் மை, என்னுடைய காலை தொடங்கி இன்று வரைக்கும் ஐ நோ தேட் ஐ ஹவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் கவுண்ட் தேன், கவுண்ட் பண்ணவில்லை. ஆங்காங்கு நான் மதுரை பட்டணத்தில் ரோட்டில் போகும்பொழுது, பிரதர் ரத்னகுமார் 20 நோமி, எனக்கு தெரியவில்லையே. ஈயூவில் 96 காலனியில் இருக்கும் பொழுது நீங்கள் பேசின அந்த வார்த்தை தொட்டு நான் ரசிக்கப்பட்ட மனுஷன் நான் என்று அவர் சொல்லும் பொழுது இறங்கி இப்போ என்ன செய்கிறேன் என்று கேட்டால், நான் நியூயார்க் பேங்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறான். இன்னொருவரை பார்க்கும்பொழுது அவர் கேட்குறார், அவர் புரியவில்லையே, இப்போ தெரியவில்லையா பிரதர் என்று கைகளை கொடுக்குறார். நிஜமாய் தெரியவில்லை. உங்கள் விபிஎஸில் ரசிக்கப்பட்ட பையன் நான் என்று அவன் சொல்லுகிறான். There are so many incidents like that. Do that. If you don't sow the seed, நீங்கள் வார்த்தைகளை விதைக்கவில்லை என்று சொன்னால், how can you reap it? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை எப்படி நீங்கள் அறுவடை நீங்கள் செய்வீர்கள்? Have a zeal for that.
அதற்கென்று நீங்கள் வைராக்கியம் கொள்ளுங்கள். என்னை ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் அதுதான் வைராக்கியம். கல்யாணம் பண்ண வேண்டும், வியாபாரம் பண்ண வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், கார் வாங்க வேண்டும். 100% நோ. அதுபோன்ற ஒரு ஜீலை எல்லாம் தூக்கி குப்பையிலே போட்டு விட்டேன். அது ஒரு லாபமாக என்றாலும் அந்த லாபத்தை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி குப்பையாகவும் கூட நான் எண்ணி இருக்கிறேன். மேன்மையானது என்னவென்று சொன்னால் நித்தியம், நித்தியம், நித்தியம்தான் மேன்மை. நித்தியத்திற்குறது எதுவோ அதை பற்றி கொண்டு வாழ வேண்டும். நித்தியம் வேத புத்தகம் பற்றி கொண்டு வாழ வேண்டும். உலகமே ஒளிந்தாலும் ஒளியாத அந்த வேதத்தை சிநேகித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் என்று இருக்கிற காலத்தில் நோய் முத்தி போய் இருக்கிற காலம் இது. பிரியத்தை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு நாவிலே ஒரு சுரணை இருப்பது இல்லை, அதை நேசம் இருப்பது இல்லை. சும்மா வாசிக்கிறார்கள், கடமைக்கு கிறிஸ்தவன் என்று வாசிக்கிறார்கள். they lost that delight in the word of God. அந்த பிரியத்தை இழந்து போய் இருக்கக்கூடிய மாந்தர்களாய் ஒருபோதும் மாறிவிடார்கள். சிக்னஸ் முத்தி போய் அந்த டிலைட்னஸ் எல்லாம் போன பிறகு சும்மா வேதத்தை வைத்துக்கொண்டு சபையிலே வந்து உட்காருகிறதை மாற்றிக்கொள்ளுங்கள். பி அலர்ட். நீங்கள் எச்சரிக்கை அடைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை இந்த நாளை ஆண்டவர் உங்கள் எல்லோருக்கும் மாற்றித்தர வேண்டும். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவுள். நாம் எல்லோரும் சிறு பிள்ளைங்கள் பையன் எல்லோரும் முழங்க பிடிக்க வேண்டாம். மற்றொரு பெரியவர்கள் எழுந்து நில்லுங்கள். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் ப்ரே. நம்ம எல்லோரும் கேட்ட வார்த்தைக்கு மிகுந்த நன்றியுள்ளவர்களாய் அது நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஜீவியத்திலே மாற்றம் தரும் ஒரு வார்த்தையாய் இருந்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையை ஆசீர்வதித்து ஒரு முழுமாய் எங்கள் ஆண்டவரே வேதத்தின் மீது ஒரு பாசத்தையும் ஒரு நேசத்தையும் வளர்த்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் உமக்கென்று எரிகிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக எரியோம். உமக்கென்று பிரகாசிக்கிறோம். இன்னும் அதிகமாக நாங்கள் பிரகாசிக்கவும் செய்து இந்த பக்தியுள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லோரையும் பேராய் ஆசீர்வதித்தாலும் இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாரும். எல்லோரும் கர்த்தரை நேசிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை சிநேகிக்கவும் உம்முடைய சேனையாக எழும்பி நின்று உம்முடைய வார்த்தையை அநேகருக்கு அறிவிக்கவும் அநேகரை கிறிஸ்துவுக்கென்று நித்தியத்திற்கு ஆதாயம் செய்யவும் கிருபை செய்வீராக. எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சீரியஸான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஏடபிள்யூ தாசன் சொன்னதை போலவே அனல் கொண்ட கிறிஸ்தவனாய் நாங்கள் வாழ உதவி செய்வீராக. கிருபை கூர்ந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஒளிங்களை செய்கிற இந்த கிராஸ் அவர்களையும் அந்த மாதவன் ஜாசுவா மாதன் அவர்களையும் ஆசீர்வதித்து இன்னும் வைராக்கியமாக உமக்கென்று ஒளியை செய்ய அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட பலன் செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.